ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 61th எபிசோடுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலாக கூடிய சீக்கிரமே வந்துட்டு நம்ம ரூயிக்கு வந்து குழந்தை பிறக்க போதில்ல. அதனால ஜியாங் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, நீங்கள் உட்காரும் போதும் சரி எந்திரிக்கும் போதும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா குழந்தை வந்துட்டு சீக்கிரமாகவே பிறந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு வேளை வந்துட்டு 8 மந்த்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் குழந்தை வெளியே வந்தால் கூட பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ 7th மந்த்தாக இருப்பா போல். காங் பெயின்சிங் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, இதை வேற வந்துட்டு ரொம்ப ஆஸ்பீசியஸான பேபின்னு சொல்லிட்டு நம்ம ராஜா வந்து ரொம்பவுமே வந்துட்டு நம்பிக்கையில் இருக்காரு. ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ருயி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லை. நான் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து ஜோசியரை தேடி போகிறத விட மருத்துவர்களை தேடி தான் போவேன். ஏன்னா அவங்க சொல்கிறது தான் உண்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த மருத்துவர் ஜியாங் வந்துட்டு நம்ம ருயி கிட்ட எப்போ பார்த்தாலும் வந்துட்டு சுவாக்சின் உங்களை பற்றி தான் கேட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, ருயி வந்து சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறானா, மொத்தத்தில் வந்துட்டு கல்யாணம் முடிஞ்சு 2 குழந்தை பிறந்துச்சு, ஸ்டில் என்னை பற்றியே வந்து யோசிச்சுட்டு இருக்காளா, அவளை நிம்மதியாக இருக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சுவாக்சினோட கால் வந்துட்டு நடக்க முடியாமல் இருக்கிறதுனால இங்கே வந்து டேரெக்டாக அவளால் பார்க்க முடியல. ஆனால் வந்துட்டு உங்களோட குழந்தைக்காக வந்துட்டு அவள் சில கிளாத்ஸ்லாம் வந்து தச்சு கொடுத்து விட்டுருக்கா, பிறக்க போகிற குழந்தைக்காக அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கிஃப்ட்டை வந்துட்டு நம்ம ருயி கையில் கொடுக்குறாரு. அண்ட் வந்து அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்கும்போது இது வந்துட்டு இளவரசருக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ருயி இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஓ இளவரசரா கன்ஃபார்மா அப்படின்ற மாதிரி கேட்க, மேபி வந்துட்டு பாதிக்கு பாதி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு அவர் கெஸ் பண்ணிட்டாரு. ஆனால் வந்துட்டு அதை எப்பயுமே ஓப்பனாக சொல்ல மாட்டார்ல, அந்த மாதிரி தான் இப்போவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ பக்கத்தில் இருக்க காங் பெயின்சிங் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பிளஸ்டு சன் தான் பிறக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வாழ்த்திக்கிட்டு இருக்க, நீயுமே வந்துட்டு பிளஸ்டு பர்சன் தான், சீக்கிரமே வந்துட்டு உனக்குமே வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ காங் பெயின்சிங் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, நான் ஆசீர்வாதத்தையும் நம்புவேன் அண்ட் வந்துட்டு கர்மாவையும் நல்லாவே நம்புவேன். ஸோ கர்மானால தான் இப்போ வந்து ஜியாவுக்கு அவங்களோட இல்னஸ் குறையாமல் இன்னுமே ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அரசர் ஒரு தடவை கூட போய் பார்க்கலையா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹெய்லன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நான் கூட கேள்விப்பட்டேன், இப்போ வந்துட்டு நம்ம யான்மான் இருக்காள், அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்கே கட் பண்ணி நம்ம யான்வானை தான் காமிக்கிறாங்க. யான்வான் வந்து மிரர் முன்னாடி நின்றுக்கிட்டு அவளோட வயிற்றவே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த சர்வெண்ட் அங்கே பக்கத்தில் வர, உண்மையாகவே வந்துட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னா, எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் தெரியல, ஒருவேளை மருத்துவர் எதுவும் போய் சொல்லியிருப்பாரா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை மருத்துவரே வந்துட்டு பர்சனலாக செக் பண்ணியிருக்காரு, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்க, கன்கிராட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சரி எந்திரி, யாருக்கிட்டையாவது சொல்லி அனுப்பிவிடு, எங்கள் அம்மா கிட்ட வந்துட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி அனுப்பிவிடு, அண்ட் வந்துட்டு நம்ம 2 பேரும் போய் யான்வா ஹாலுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. திரும்ப அங்கே கட் பண்ணி நம்ம ஜியங்க தான் காமிக்கிறாங்க. ஜியங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, அரசர் தான் அடிக்கடி வந்துட்டு நம்ம யான்வானுக்கு வந்து ஃபேவர் பண்ணுறாரு, அப்போ வந்துட்டு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ மருத்துவர் ஜியாங்க கூப்பிட்டு நம்ம ருயி வந்துட்டு ஜியா எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் பல்ஸை செக் பண்ணி பார்த்த வரைக்கும் அவங்க ரொம்ப நாள் வாழ மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ ருயி வந்து ஹெய்லன் அப்புறம் ஜிங்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, அதுக்கு முன்னாடி அப்போ அவகிட்ட சில விஷயங்கள்லாம் கேட்டு கிளியர் பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்போ அங்கே கட் பண்ணி நம்ம ஜியாவோட பேலஸ் தான் வந்திருக்கா. எப்போவுமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்க பேலஸ் வந்துட்டு இப்போ எந்த சர்வெண்ட்ஸுமே இல்லாமல் ரொம்ப பாலடைஞ்சு போய் கிடக்கு. இப்போ ஜியாவோட ரூம்குள்ளேருந்து ஒரு சர்வெண்ட் வெளியே ஓடி வந்து, என்னாச்சு, ஏன் இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு, வந்துட்டு ஜெயா மேடம் வந்துட்டு இல்னஸாக இருக்காங்க, ஸோ வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. உள்ளே போய் பார்த்தா ஸ்டில் வந்துட்டு அந்த யூக்லானோட இளவரசர் இருப்பார்ல, அதாவது இப்போ அரசா இருக்கவர், அவர் கொடுத்தா அந்த மாலையை தான் கையிலே வச்சுட்டு இருப்பா, அவள் எப்பயுமே வச்சுட்டு இருப்பா, அதை பிடிச்ச மணிக்கு தான் படுத்திருக்கா. இப்போ ருயியை பார்த்துட்டு, இந்நேரம் வந்துட்டு உங்களுக்கு டெலிவரி டைமில் இந்த டைமில் வந்துட்டு உங்களோட பெல்லியை தூக்கிட்டு வந்து காமிச்சு என்னை வெறுப்பேற்றலான்னு வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, சில விஷயங்கள் என்கிட்ட இருக்காத நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி ருயி சொல்ல, என்கிட்ட இருக்க சில விஷயங்களை வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்கிற மாதிரி இல்லை, அதுக்கெல்லாம் எப்பயுமே பதிலே கிடையாது, நீ எப்படி வேணால் சஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜியா சொல்லிக்கிட்டு இருக்கா. சில உண்மைகளை தெரிஞ்சுக்க முடியாமல் உனக்கு வருதுல ஒரு டென்ஷன், அது வந்து எனக்கு ஹாப்பியை கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ ருயி என்ன சொல்கிறான்னா, நீ வந்து ஹாப்பியாக இல்லை, சுத்தமாக ஹாப்பியாக இல்லை, அதனால தான் நீ வந்துட்டு ஃபுட் எடுத்துக்கிறது இல்லை, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இல்லை, நீ உன்னோட உயிரை நீயே போக்கிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ ரொம்பவுமே விரக்தியாக என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நான் வந்துட்டு என்னோட லைஃப்பில் வந்துட்டு நிறையா பொறுத்துக்கிட்டேன், நிறைய யோசிச்சிருக்கேன், நிறையா வந்துட்டு வேலை பார்த்துருக்கேன், அது எல்லாமே ஃபைனலி வந்துட்டு என்னோட மானம் எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட பசங்க கூட வந்துட்டு தலை நிமிர்ந்து நடக்க முடியலை, அப்புறம் வந்துட்டு என்னோட யூக்லானுக்கே வந்துட்டு நான் அவமானத்தை வர வச்சுட்டேன், என்னோட லார்ட்ஷிப் அவரோட எதிர்பார்ப்பு என் மேலே இருந்தது, அது எல்லாத்தையுமே நான் வந்து உடைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நான் எதுக்காக வாழ்கிறேன்றதுக்கான ரீசனே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னோட யூக்லானுக்காக தானே நீ இவ்வளவும் பண்ணின, ஆனால் உன்னோட யூக்லானில் இருக்க அந்த லார்டு வந்துட்டு உன்னை கைவிட்டுட்டாருன்றது உனக்கு தெரியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டு ஜியா வந்து சிரிச்சுக்கிட்டே, நீ வந்துட்டு எப்படியாவது என்னை பேச வச்சிடலான்னு ட்ரை பண்ணுறல, ஒருவேளை வந்துட்டு அவர் மென்ஷன் பண்ணால் நம்ம பேசுவேன்னு தான் நினைக்கிறேன், அது உன்னால் முடியாது, நான் இதெல்லாம் நம்புவேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. யூக்லானோட லார்ட் வந்துட்டு நம்ம அரசருக்கு வந்து சீக்ரெட் லெட்டர் அனுப்பியிருக்காரு, அதில் வந்துட்டு நீ வந்துட்டு எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வந்த குழந்தையா, நீ வந்துட்டு யூக்லானை சேர்ந்தவளான்னு கூட அவங்களுக்கு தெரியாதான்,
ஸோ நடக்கிற எந்த அவமானத்துக்கும் எங்களுக்கும் வந்துட்டு சம்மந்தமே இல்ல அப்படின்ற மாரி எழுதி அனுப்பியிருக்காருன்னு சொல்ல, இத கேட்டு ஜியா எந்திரிச்சு கோவப்பட்டு, "நீ உன்னோட வாய மூடுறியா?" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப ருஹி வந்து அவன் அனுப்புன அந்த சீக்ரெட் லெட்டர நம்ம ஜியா கிட்ட குடுக்க, அத பிரிச்சு படிச்சு பார்த்துட்டு அவளுக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. கண்டிப்பா இது உண்மையா இருக்காது அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. "உன்னோட லார்டோட ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு உனக்கே தெரியாதா என்ன?" அப்படின்ற மாரி சொல்ல, இப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறா. டக்குனு கீழ தூக்கி போட்டுட்டு, இப்ப ரொம்பவுமே வந்துட்டு அதிர்ச்சியில அவளா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ரொம்பவுமே வெக்ஸ் ஆயிட்டா. ஏன்னா இந்த மனுஷனுக்காக தான் வந்துட்டு தான் காதலிச்ச ஒரு பையனுக்காக அவன் வந்து ஃப்யூச்சர்ல நல்லா இருக்கணுன்றதுக்காக அரசர கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு, அவருக்கு குழந்தைகள பெத்துக் குடுத்து, அத வந்து கிரவுன் பிரின்ஸ் ஆக்கி, அவன நல்லா வச்சுக்கணுன்றதுக்காக தான் எல்லாமே பண்ணியிருந்திருப்பா. வாழ்க்கையவே தியாகம் பண்ணியிருந்திருப்பா. ஸோ இந்த மாரி வந்துட்டு ஒரு மனுஷனுக்காக வந்துட்டு நீ உன்னோட வாழ்க்கைய வந்துட்டு வாழ்ந்திருக்கியா? உன்னோட வாழ்க்கைய வந்துட்டு ஃபுல்லா வந்து செலவு பண்ணியிருக்கியா? இதெல்லாம் வந்துட்டு ஒர்த்தே இல்ல அப்படின்ற மாரி நம்ம ருஹி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப ரொம்பவுமே கதறி அழுதுட்டு கையில இருக்க அந்த மாலைய பார்த்துட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, இந்த வாழ்க்கை ஃபுல்லாவே வந்துட்டு அவர் முகத்துல இருந்து வர அந்த ஒரு சிரிப்புக்காக தான் வாழ்ந்திருக்கான். ஆனா ஃபைனலி வந்துட்டு இப்ப எனக்கு என்ன கிடைச்சுச்சு? நான் வந்து எந்த குலத்த சேர்ந்தவன் கூட எனக்கு தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப கையில இருக்க மாலைய தூக்கி போட்டுட்டு, அங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்க ருஹி அந்த இடத்துல உட்காந்து, "நீ வந்துட்டு உண்மையாவே வந்து ஜிங்ஸிய வந்து கொலை பண்ணுனியா?" அப்படின்ற மாரி கேட்கறா. "இல்ல நான் வந்து ஜிங்ஸிய வந்து கொலை பண்ணல. உண்மையாவே வந்துட்டு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. இங்கோட சைல்டுக்கும் இறந்ததுக்கும் எனக்கு எந்த காரணமும் கிடையாது. அன்னைக்கு அந்த நாய் வந்துட்டு எப்படி வெளிய வந்துச்சுன்னும் எனக்கு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காணாம போயிருந்துச்சு. தென் வந்துட்டு அது ஏன் போய் இளவரசிய வந்து தாக்குச்சுன்னும் எனக்கு தெரியல." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னோட கவனம் அப்போ ஃபுல்லாவே வந்துட்டு என்னோட பையன் மேல தான் இருந்துச்சு. நான் எதுவுமே பண்ணல உண்மையா அப்படின்ற மாரி சொல்ல. இப்ப ருஹி வந்து ஜியா வந்துட்டு நம்பாத மாரியே பாக்க, "எனக்கு தெரியும் நீ இத நம்ப மாட்டேன்னு. ஆனா அதுதான் உண்ம. சரி வேற என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேளு" அப்படின்ற மாரி சொல்ல, "நம்ம ராணி வந்துட்டு இறந்து போனாங்கல்ல, அதுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்?" அப்படின்ற மாரி கேட்க, "ஆமா நான் தான். பேய யூஸ் பண்ணி நான் தான் வந்துட்டு ராணிய வந்துட்டு அந்த தண்ணிக்குள்ள விழுகுற அளவுக்கு கொண்டு போனேன்" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. தென் வந்துட்டு அப்ப பெய்யோட குழந்தை, அதுக்கப்புறம் ஈன்னு ஒரு பொண்ணு வந்துட்டு இறந்து போயிருப்பாள, அவளோட குழந்தை. இதெல்லாம் வந்துட்டு இறக்கறதுக்கு காரணம் யாரு அப்படின்ற மாரி சொல்ல, "நான் தான் அத பண்ணுனேன். என்னையால வந்துட்டு அவங்கள பொறுத்துக்க முடியல. அதனால தான் நான் தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணேன். ஆனா அது வந்துட்டு நான் ஈடுபட்டு அரேஞ்ச் பண்ணல. நம்ம கவோவ வந்துட்டு ஈடுபடுத்தி, அதுலேருந்து தான் வந்துட்டு எல்லாமே முடிச்சு விட்டேன் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அண்ட் இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, இந்த அரண்மனையில எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவ் இருக்கு. நீ வந்துட்டு எம்ப்ரஸ் அது மட்டும் இல்லாம, எல்லாரோட பார்வையும் வந்துட்டு உன் மேல தான் இருக்கும். அதனால ஜிங்ஸி இறந்து போனதுக்கு வந்துட்டு நான் மட்டுமே காரணமா இருக்க முடியாது. கண்டிப்பா வந்துட்டு என்னைய மாரி மத்தவங்களும் இதே பிளான்ல தான் இருப்பாங்க. தென் வந்துட்டு இந்த அரண்மனையில நம்ம யாரையாவது யூஸ் பண்ணிக்கலன்னா, நம்மள வந்துட்டு யாராவது யூஸ் பண்ணிருவாங்க அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி யோங்க்வாங்க என்ன பண்ணா அப்படின்ற மாரி கேட்க, அதுவும் நான் தான் அவன்கிட்ட போயிட்டு ராணி தான் வந்துட்டு உன்னோட அம்மா இறக்கறதுக்கு காரணம். அவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு சொன்னேன். அதனால தான் ராணி இறந்த அன்னைக்கு அந்த பரியல் முன்னாடி வந்துட்டு அவன் அவசரப்பட்டு இது நடந்துக்கிட்டான். அதனால அரசரோட கோபத்துக்கு ஆளாகி அவன் அந்த பதவியிலேருந்தே விலகுற மாரி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு, "இப்ப வேற என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லு" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் வந்துட்டு அவளாவே என்ன சொல்லிக்கிட்டான்னா, "ஹெய்லன் ஆமா ஹெய்லனோட அந்த பிரெக்னன்சி வந்துட்டு ரொம்பவுமே டஃப்பா போறதுக்கு காரணமும் நான் தான்" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் யாரு அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, ஆரவ் இருக்கால்ல, அன்னைக்கு நீ அவன் கேட்டுக்கு முன்னாடி வந்துட்டு நீல் பண்ணியிருக்கும்போது நான் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். கூட்டிட்டு போயிட்டு நம்ம ராணி கிட்ட தான் விட்டேன். நான் வந்துட்டு அவ்வளோலாம் எதுவும் சொல்லல. ஆனா வந்துட்டு அவளுக்கே வந்து உன் மேல வெறுப்பு அதிகமா இருந்தனால தான் உனக்கு துரோகம் பண்ணுனா அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே காங்க்பைன் சூ வந்து இறந்ததுக்கும் உனக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்ற மாரி கேட்க, இல்ல ஆல்ரெடி வந்துட்டு அவ பிரெக்னன்ட்டா இருக்கும்போது 10த் பிரின்ஸ் பிறக்கும்போதும் சரி, என்னோட குழந்தைங்களும் சரி எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சேஃபா கரெக்ட்டான பெர்ஃபெக்ட்டான பிளேஸ்ல இருந்தாங்க. ஸோ அதனால நான் எதுவும் பண்ணல அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நீ கேட்ட எல்லாமே கிடைச்சிருச்சுல, ஆன்சர் கிடைச்சிருச்சுல. இப்ப சொல்லு அந்த லெட்டர் வந்து பொய் தானா? நீ வந்துட்டு பொய் தான சொல்லியிருக்கா அப்படின்ற மாரி அந்த ஆன்ஸர எதிர்பார்க்கிறா. ஏன்னா, அத வந்துட்டு அவளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இந்த ஒரு ஆன்ஸருக்காக மட்டும் தான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருப்பா, ரூஹி கிட்ட இருந்து கிடைக்கும்னு. இப்ப ஜியா வந்துட்டு பொய் சொன்னேன்னு சொல்லிட்டு போ அப்படின்ற மாரி எவ்ளோ கத்துனாலுமே, ரூஹி வந்துட்டு காது கேட்காம எந்திரிச்சு அங்கருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப ஜியாவோட பேலஸ விட்டு வெளிய வந்தா, ஏதோ வந்து ஆப்ரா சாங் கேட்குது. அது யார் கேட்கறது அப்படின்ற மாரி ரூம்பேய் கிட்ட கேட்க, யான்வான் வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்களாம். அதனால எம்ப்ரஸ் டூவா இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ஆப்ரா ட்ரூப்ப வந்து கூப்ட்டுருக்காங்க. சாங் கேட்கறதுக்காக அப்படின்ற மாரி சொல்ல, எப்பவுமே வந்துட்டு அரண்மனையில பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு வந்துட்டு இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கா அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அங்கருந்து ரூஹி கிளம்பி போயிடுறா. இப்ப அரசர்கிட்ட ரூஹி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, "நான் இன்னைக்கு ஜியாவ போய் பார்த்துட்டு வந்தேன்" அப்படின்ற மாரி சொல்ல, "உன் வயித்துல வந்துட்டு ஆஸ்பீசியஸான சைல்டு இருக்கு. சீக்கிரமே டெலிவரி ஆக போகுது. இந்த டைம்ல வந்துட்டு நீ அந்த பிளேஸ்க்குலாம் வந்துட்டு போகக்கூடாது இனிமேல்" அப்படின்ற மாரி அரசர் சொல்லிக்கிட்டு இருக்க. "ஒண்ணும் இல்ல, ஜியா வந்துட்டு ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டான்னு மருத்துவர் சொன்னாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சில கேள்விகள்லாம் அவகிட்ட கேட்கணும். அதனால தான் போய் கேட்டுட்டு வந்தேன். இல்லாட்டினா என்னால நிம்மதியா இருக்க முடியாது" அப்படின்ற மாரி சொல்ல, இப்ப அரசர் வந்துட்டு ரூஹிய பார்த்துட்டு, "அவ அதுக்கெல்லாம் பதில் சொன்னாளா?" அப்படின்ற மாரி கேட்க, இப்ப வந்துட்டு ரூஹி திரும்பிட்டு நம்ம ராணி இறந்து போனது, அப்புறம் வந்து 7த் பிரின்ஸ் வந்துட்டு ஸ்மால் பாக்ஸ் வந்துட்டு இறந்து போனது. அதுக்கப்புறம் ஹேலனோட அந்த ஹார்ட் லேபர்,
தென் வந்துட்டு சைல்டு இறந்து போனது, சைல்டு இறந்து போனது இது எல்லாமே வந்துட்டு அவ பண்ணது தான். ஆனா வந்துட்டு இளவரசி ஜிங்ஸி இறந்து போனதுக்கு வந்துட்டு நான் காரணம் இல்லைன்னு சொன்னா அப்படின்ற மாரி சொல்ல, அரசர் என்ன சொல்றார்ன்னா, இதெல்லாம் ஒத்துக்கிட்டு அத சொல்லிட்டா, நான் வந்துட்டு நம்பிருவேனா என்ன அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நான் நம்ப போறதில்ல. அவ அதையும் பண்ணியிருந்திருப்பா அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்பதான் அரசர் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நம்ம ரூஹி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. எம்ப்ரஸ் இறந்து போன அன்னைக்கு நைட்டே வந்துட்டு சூலியன் வந்து இறந்து போயிருப்பா. ஆனா அவளோட கையில வந்துட்டு ரொம்ப சஸ்பீஷியஸா தான் இறந்து போயிருந்திருப்பா. அவ கையில வந்துட்டு நம்ம லேடி சுன்னோட பீட் ஃப்ளவர் வந்துட்டு கையில இருந்துச்சு. ஸோ அதனால ஜியா கூட சேர்ந்து தான் வந்துட்டு லேடி சுன் வந்து ஏதாவது பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப ருஹி அரசர்கிட்ட கண்டிப்பா வந்துட்டு லேடி சுன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்ப ஜியா தான் வந்துட்டு ராணிய வந்து கொலை பண்ணியிருக்கானா, கண்டிப்பா வந்துட்டு சுலியனுக்கும் அவளுக்கும் லிங்க் இருக்கும். வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு நம்ம லேடி சுன்ன வந்து ஃப்ரேம் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருந்திருப்பா அப்படின்ற மாரி சொல்ல, இப்ப அரசர் வந்துட்டு அத பெருசா காதுல வாங்கிக்கிற மாரி இல்ல. சரி விடு இந்த மாரி விஷயங்கள்லாம் நான் பேசவே விரும்பல அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ருஹி ஏதோ ஒண்ணு ஜியா கிட்ட நீ கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டேல. அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. எல்லாமே வந்துட்டு பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சது. நீ இப்ப கொஞ்சம் ரிலீஃபா இரு. வர வர வந்துட்டு உன்னோட உடம்பு இருக்க கண்டிஷன பார்த்தா, நீ வந்துட்டு உங்க அம்மாவ வந்து ஹெல்ப் கூட்டுக்கலாம்ல. அவங்கள பக்கத்துல இருந்து பார்த்துக்க சொல்லலாம்ல அப்படின்ற மாரி சொல்ல, இல்ல அரசரே ஆல்ரெடி வந்துட்டு அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. அதனால அவங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி கஷ்டப்பட வேணாம். ஆல்மோஸ்ட் இது என்னோட 3 லேபர். அதனால எனக்கு எந்த பயமும் இல்ல. நான் நல்லபடியா வந்துட்டு குழந்தைய பெத்துருவேன் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப அங்க கட் பண்ணி ஹெய்லனோட பேலஸ்ல தான் காமிக்கிறாங்க. அவ வந்துட்டு நம்ம ரூயிக்காக வந்துட்டு ஹேண்ட் ராப் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹெய்லனோட பையன் வந்துட்டு யோங்ஸி இருக்கான்ல, அவன் வந்துட்டு என்ன கேட்கறான்னா, "இது எனக்காகவா?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்ல வந்துட்டு ரூயிக்காக பண்ணிக்கிட்டு இருக்கான்" அப்படின்ற மாரி சொல்ல, "அம்மா நீங்க சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்க மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க. என்னை விட அதிகமா வந்து அவங்க மேல பாசம் வச்சிருக்கீங்க" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. "நீ வந்துட்டு ஏன் இப்படிலாம் யோசிக்கிற?" அப்படின்ற மாரி சிரிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே ரீசென்ட்டா வந்துட்டு நீ 4த் பிரின்ஸ பார்த்தியா? பேசினியா? அப்படின்ற மாரி கேட்க, "நான் பார்த்தேன். ஆனா அவர் எப்பயுமே வந்துட்டு சேடா தான் இருக்காரு. ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் கூட அவங்களுக்கு ஹாப்பியாவே இல்ல" அப்படின்ற மாரி சொல்ல, இப்ப ஜியா மேடம் வேற வந்துட்டு ரொம்பவுமே முடியாம இருக்காங்களாமே அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி அது இருக்கட்டும். இப்ப யாருமே வந்து 4த் பிரின்ஸ பார்த்தா மதிக்க மாட்டாங்க. சரியா பேசக்கூட மாட்டாங்க. ஆனா நீ மத்தவங்கள மாரி நடந்துக்க கூடாது. அவன்கிட்ட வந்துட்டு நல்லபடியா பேசணும். மரியாதை குடுக்கணும். அவன முன்னுக்க விட ரொம்ப ரொம்ப கேரிங் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க சொன்னத நான் என் மைண்ட்ல வச்சுக்கிறேன்மா அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ரொம்ப நாளா நம்ம ஜியா வந்துட்டு உடம்பு சரியில்லாமலே இருந்திருப்பாள்ல. ஸோ, அதனால அவ ஃபேஸ கூட வந்துட்டு சரியா கவனிச்சுக்கிறதில்ல. இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு மிரர் முன்னாடி வந்து உட்காந்துருக்கா. அப்ப வந்துட்டு சர்வன்ட்ட அனுப்பி வச்சுட்டு அவளா அவகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கான்னா, "இதுதான் முடிவுன்னு தெரிஞ்சிருந்தா எதுக்கு வந்துட்டு நான் அவங்க கூடலாம் ஃபைட் பண்ணியிருக்க போறேன். தேவையில்லாம என் எனர்ஜிய வேஸ்ட் பண்ணி, ஃபைனலி எனக்கு கிடைச்சது வந்துட்டு இந்த எம்ப்டினஸ் தான்." அப்படின்ற மாரி சொல்லி வெக்ஸ் ஆகி பேசிட்டு இருக்கா. உண்மையாவே மறுபிறப்புன்னு ஒண்ணு இருக்குதுன்னா, திரும்ப வந்துட்டு என்னோட லைஃப வந்து நான் ரீஸ்டார்ட் பண்ண முடியும்னா, நீ வந்துட்டு கண்டிப்பா இந்த மாரி ஒரு வாழ்க்கைய எப்பவும் வாழக்கூடாது. இத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க அப்படின்ற மாரி கண்ணாடில அவ ஃபேஸ் மேல வந்துட்டு கை வச்சு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. சரி ரொம்ப நேரமாச்சே நம்ம மேடம போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு சுடுதண்ணி எடுத்துக்கிட்டு, இப்ப ஜியாவ பார்க்கறதுக்காக டோர ஓப்பன் பண்ணி பார்த்தா, நம்ம ஜியா வந்துட்டு எப்பவும் போல நல்லபடியா ட்ரெஸ் பண்ணி, மேக்கப் பண்ணிட்டு, ஒரு பில்லோவ வச்சுட்டு தூங்குற மாரி அழகா படுத்திருப்பா. ஆக்சுவலா அவ இறந்து போயிட்டா. ஆனா வந்துட்டு இறக்கும்போது கூட கண்ணியத்தோட சாவணுன்றதுக்காக இந்த மாரி பண்ணிட்டு படுத்திருந்திருப்பா. ஆக்சுவலி இந்த டிராமாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, யாரு வந்துட்டு எவ்வளோ பெரிய வில்லியா இருந்தாலும், நெறைய மர்டர்ஸ் பண்ணியிருந்தாலும், ஆனா அவங்களோட எண்ட் வந்துட்டு ரொம்பவுமே மோசமா தான் இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம கண்ணவே வந்துட்டு கலங்க வைக்கிற மாரி தான் அவங்களோட எண்ட் இருக்கும். ஸோ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ரொம்பவுமே ரெக்ரெட் பண்ணி, இப்படி ஒரு வாழ்க்கையே வேணாம், இப்படி ஒரு அரண்மனை வாழ்க்கையே தேவையில்ல அப்படின்ற மாரி தான் இறந்து போயிருப்பாங்க. ஸோ அரண்மனை வாழ்க்கை வெளிய இருந்து பார்க்கறதுக்கு தான் ரொம்ப அழகா இருக்கும். தென் வந்துட்டு உள்ள அப்படி இருக்காதுன்றது தான் இந்த ஃபுல் டிராமால வந்துட்டு ரொம்பவுமே அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சுச்சு. என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம என்னோட சேனல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. தேங்க் யூ கைஸ்.